பாலு 20 லட்சம் இருக்குன்னு சொன்ன போது சந்தேகப்பட்டியே. பங்களாவை பார். அதுக்கு மேலே இருக்கும்னு முடிவு பண்ணிட்டேன். யாரா நீ? சொல்றா. இந்த வீட்டுல 25 வருஷமா வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. நன்றியில நாய், உழைப்புல மாடு, இதெல்லாம் எங்க முதலாளி எனக்கு கொடுத்த பட்டம். ஐயா, அந்த நன்றிக்கும் உழைப்புக்கும் அவர்கிட்ட நான் கேட்ட பரிசு என் ஒரே மகனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு கொஞ்சம் பணம். முதல்ல என்னவோ தர்றேன்னு தாங்க சொன்னாரு. கடைசி நேரத்துல கையை விரிச்சுட்டாருங்க. நான் கெஞ்சினேன், கதறினேன், கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிவிட்டாருங்க. ஐயா, என் மகனுடைய கல்யாணத்தை எப்போது நடத்தியே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்தேன். வழி திருட வந்தாங்க. அதை நீ நேர்த்தே செய்திருக்கணும். ஏய்யா, இன்னைக்கு நாங்க திருட போறோம். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சுங்க. என்ன சொல்ற? ஐயா, என் பையன் கல்யாணத்துக்கு மட்டும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருங்க, அது போதுங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம எல்லாத்தையும் நானே கொள்ளையடிச்சு கொண்டாந்து உங்க காலடியில வச்சிடுறேங்க. அது எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு இல்லைங்க, உள்ள இரும்பு பெட்டி எங்க இருக்கு, அதோட சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தாங்க நல்லா தெரியும். இதெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வேட்டையை போயிருக்கிறாங்க. ஐயா திரும்பி வந்துட்டாருன்னா அது ஆபத்து இல்லைங்களா? நான் போய் கொள்ளையடிச்சாலும் அவர் திரும்பி வந்துட்டா கூட நீங்க 2 பேரும் தப்பிச்சுக்க முடியுங்களே, அதுக்காக தாங்க சொன்னேன். ஜானி, கிழவன் சொல்றது நியாயமாத்தான் படுது. நீ நேர்மையா நடந்துக்கிட்டா 3 பங்குல 1 பங்கு உனக்கு. பவர்னே ஐயா, அந்த வார்த்தை மட்டும் மறுபடியும் சொல்லாதீங்க ஐயா. ஆமா, நம்பனவங்களுக்காக உசுரையும் கொடுப்பாயா இந்த கந்தசாமி. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க புரிஞ்சு போறீங்க. ஆமா. ஜானி, அவன் வந்ததுக்கு அப்புறம் 3 பங்கா? இல்ல, 2 பங்கு தான். பாலு, தெரிஞ்ச இடத்துல திருட இவ்வளவு நேரமா? அதே சந்தேகம் தான் எனக்கு. என்ன நடந்தது? எங்க வீட்டு வாட்ச்மேன் என் கணவர் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு ஓடிட்டான். எப்படி சொன்னா? வாங்க காட்டுறேன். இந்த பக்கம் தான் போனா. நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நம்மளே மோசம் பண்ணிட்டான் அந்த நம்பிக்கை துரோகி. புறப்பட்டு பிடிச்சிடலாம். போனது பிடிக்கிறதுக்காக இருக்கிறத விட்டுறதாடா. வேலையை பார்த்தா போதும், வந்த வேலையை மறந்துடுவேன். போலாம். வாங்க. அம்மா, அப்ப 2 பேரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க கந்தசாமி. அன்பர்களே, இன்னும் சில நாடுகளில் ஓட்டப்பந்தயம் தொடங்கவிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேகளை சார்ந்த பலஜாதி நாய்கள் இந்த ஓட்டப்பந்தயத்தில் பங்கு கொள்கின்றன. பந்தயத்தில் வெற்றி பெறும் நாயின் சொந்தக்காரருக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்படும். நம்பர் 1 சீசர், உரிமையாளர் ரோசி. நம்பர் 2 அசோக், உரிமையாளர் ராபகதூர் ராமசாமி. நம்பர் 3 ராஜா, உரிமையாளர் ரங்கபாஷ்யம். நம்பர் 4 தீபன், உரிமையாளர் ராம்ராஜ். நம்பர் 5
ராணி உரிமையாளர் தாயம்மாள். நம்பர் 6 மணி உரிமையாளர் தனபால். நம்பர் 7 ராமு உரிமையாளர் பாபு. கோயில்களோட நாயங்களோட இந்த குடும்பிக்காராயும் ஓட போகுதா? ஆசை பார்த்தியாடா இந்த ஆடு மேய்க்கிற பையனுக்கு? பாத்துக்க. இப்பொழுது பந்தயம் தொடங்குகிறது. பாபு மேடைக்கு வரவும். கூப்பிடுறேங்க. கொஞ்சம் இருங்க. ராமு வா. ராமு வெற்றி பெற்ற ராமுவுக்காக அதன் உரிமையாளர் பாபு பரிசு பெறுகிறார். நான் நினைச்ச மாதிரியே நீ ஜெயிச்சியா? யோ, ஆசையா அவனுக்கு போட்ட மாலையை கட்டி ராமுக்கு போடுறிய? போயா, இனிமே என்கிட்ட பேசவே பேசாத. கோச்சுக்காத. தம்பி தம்பி, என்னம்மா? என் சீசர் ரேஸ்ல நிறைய ஜெயிச்சிருக்குது. ஒரு ராமு கிட்ட தோத்துச்சு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். குட்டுறியா ஒரு ராமுவ? முடியாதுமா. யோ, உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? பேசாம இதை வித்துட்டு மந்தைக்கு 50-60 ஆடுகளை வாங்கி போட்டா எவ்வளவு வருமானம் வரும்? சுகாமி மன்னிச்சிடுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் இதை கொடுக்க மாட்டேன். சரி, நான் வரேன்பா. யோ, உனக்கு பைத்தியம் தாயா பிடிச்சு போச்சு. கேவலம் அந்த நாய்க்காக போய் என்னை மன்னிச்சு சுகாமி. ராமு பத்தி யார் கேவலமா பேசினாலும் என்னால பொறுத்துக்கவே முடியாது. அவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு உனக்கு தெரியாது. ஒரு நாள் ராத்திரி சிறுத்தை ஒண்ணு ஆடுகளை கொல்ல வந்தது. தடுக்க போன என்னையே தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து ராமுவோட தாய் எனக்காக சிறுத்தையோட போராடி என் உயிரை காப்பாத்துருச்சு. ஆனா அது சத்து போச்சு. நன்றிங்கிறது அந்த இனத்துக்கு மட்டும் இல்ல, நமக்கு உண்டுங்கிறத காட்டத்தான் நான் இதை தம்பியா ஏத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்லு, பணத்துக்காக நான் இதை வித்துட்டுமா? என்ன மன்னிச்சிரியா? விவரம் தெரியாம பேசிட்டேன். 1 கோடி என்ன, கோடி 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 கொடுத்தாலும் இதை விற்க நான் சம்மதிக்க மாட்டேன். ராமு, உன்னை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருடா. ஐயோ, கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு உன்னை பார்க்க வந்தனே. சண்டைக்கு போயிருந்த அண்ணன் திரும்பி வந்திருப்பாரோ என்னவோ? ஆமா ஆமா, மந்த போட வந்தவன் மறந்து கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி உங்க அண்ணன் சண்டை கொண்டாலும் வந்துடுவாரு. ஆடு மேய்ச்சாலும் அடுக்கு மொழியில போடு போடுன்னு போடுறியா? கவி காளிதாசர் தெரியுமா உனக்கு? அவரு ஆடு மேய்ச்சவர் தான். அந்த இடத்துல வந்தவன் சின்னதா ஒரு போடு போட கூடாதோ? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. நான் போறேன். ராமு, 10 நாளுக்கு ஒரு தடவை பெத்தவங்களை பாக்குறது வளர்க்கறவனுக்கு தெரியும் இல்ல? நான் ஓடி போய் அம்மா அப்பாவை பார்த்துட்டு மந்த போட்ட பணத்தை கொடுத்துட்டு ஓடி வந்துடுவேன். நீ அது வரைக்கும் மந்தைய கௌரவமா பாத்துக்கணும். யோ, அப்படியே நம்ம கல்யாண விஷயத்தையும் கவனப்படுத்திடு. அதுக்கு தானே போறேன். ஓஹோ, அப்படிங்களா? நானும் வரப்போற மருமகளை மனசுல வச்சுட்டாங்க பேசினேன். அப்படியா? அப்ப நம்ம பையன் வந்ததும் என்னடா சொல்ற அப்படின்னு கேட்ட வேண்டியதான். என்ன அப்போ? வாப்பா பாபு, உனக்கு ஆயுசு 100. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். மகராஜலா இரியா. ஆமா, என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அடே அடே, கையில் நடத்துடா. உன் கல்யாண விஷயம் வந்தாண்டா நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தா. அடே, நானும் மந்த போட்ட பணத்தை கொடுத்துட்டு
அப்படியே கல்யாண விஷயமா பேசிட்டு போலாம் தான் வந்தேன். என்னங்க இது? நம்ம பையன் நம்மள விட வேகமா இருக்கான். சந்தோஷம். கல்யாணத்தை எப்படா வச்சுக்கலாம்? நாளும் கிழமையா பார்த்தாச்சு. வர வெள்ளிக்கிழமை. எங்க வச்சுக்கலாம்? நம்ம வீட்டுல தான். என்ன நம்ம வீட்டுல வச்சுக்கலாம் காண? சரிதான். ஏ தம்பி, பொண்ணு யாரு? அதுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதா? இதெல்லாம் தெரிய வேண்டாமா? அந்த பிடிக்கிற கிடைக்கிற பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சி, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சி, இப்போ அவங்க 2 பேருக்கு ஒரு புள்ளியும் இருக்கு. அடே புள்ள என்னடி? கொஞ்சம் பேசாம இருங்களேன். நீ சொல்லுப்பா. யார் தெரியுமா? அந்த பொண்ணு எங்க அம்மா தான், மாப்பிள்ளை எங்க அப்பா தான், நான் தான் புள்ள. நடக்க போறது உங்க 60ஆம் கல்யாணம். ட்ரியோ 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 ட்ரியோ. இவ்வளவு நேரம் இவன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா இவன் என்னமோ எங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு நிக்கிறான். அவன் போப்பா. முதல்ல உங்க 60ஆம் கல்யாணம், அப்புறம் தான் என் கல்யாணம். சரிடா விடு. முதல்ல உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சகலமும் தயாரு. நீங்க கம்முன்னு வந்து அக்ஷதை போட்டு ஆசீர்வதிக்க வேண்டியது உங்க வேலை. பொண்ணு அவன் தான் சகலமம்னு சொல்றான்ல, அப்புறம் என்னடி பொண்ணுன்னு ஒரு கேள்வி? தம்பி வந்து அது வந்து நீ அப்பா பிள்ளையா? அப்பா சொன்னா கேப்பியா? அது யாரா அந்த பொண்ணு? பொண்ணு அப்பா சொல்லுடா. பொண்ணு சாவகாசமா சொல்ற. பாபு, சொல்ல மறந்துட்டேனே, உங்க அப்பா வேலை செய்யற வீட்டு எஜமானி அம்மா. தம்பி தம்பி, அது வந்துடா. அந்த அம்மாவோட பார்த்ததே இல்லையா? உன்னை பார்க்கணும்னு அவங்க சொன்னாங்க. ஏடி அதான சொன்னேன்? ஆமா ஆமா, அதுதான் சொன்னேன். பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்பா 60ஆம் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் பார்த்துட்டு வரோம். அதுவும் சரி வேண்டி. பாபு, உனக்கு பிடிச்ச வத்த குழம்பு வச்சிருக்கேன். வத்த குழம்பா? அடடா, கொண்டு வா. ஒரு புடி பிடிச்சுதான் புறப்படுவேன். பாப்பா சாப்பிடுவான். இல்லடா தம்பி, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடுறா. பாப்பா சாப்பிடுவான். இந்த சாப்பிடு. கோவத்தை பாரு. ஊட்டி விடணுமா? இந்த சாப்பிடு. ஊட்டு ஊட்டு, உன் கையாலேயே ஊட்டு. இன்னும் எத்தனை நாளைக்கு ஊட்ட போற? இந்த பய பொண்டாட்டி வந்தது வந்தா என்ன இப்போ? அதுக்கப்புறமா எங்க அம்மா ஊட்டானா சாப்பிடுவேன், இல்லையாமா? தெரியுமே, நானே ஊட்டி விடுறேன். இப்படி சொன்ன ரொம்ப பேர் இருக்கான். பாப்போம் பாப்போம். நீ சாப்பிடு. என்னடா பாத்து? புறப்படுறப்பா. அம்மா நான் புறப்படுறேன். உங்க கல்யாணத்துக்கு தேவையான பொருளை தான் வாங்கிட்டு சீக்கிரம் திரும்பிடுறேன். ஆமா, இதுக்கெல்லாம் பணம் ஏது? ஓ, சொல்லவே மறந்துட்டேன். தம்பி ராமு ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். முதல்ல உங்க கல்யாணத்தை சாதாரணமா தான் நடத்தணும்னு நினைச்சேன். இப்ப ஜாம் நடத்த போறேன். பாபு, ராமு பார்த்து ரொம்ப நாளாச்சு. போன உடனே அனுப்பி வைக்கிறியா? சரிம்மா, நான் வரேன். போ. போயிட்டு வாயா. என்னங்க, அந்த கொள்ளைக்காரங்களை பத்தி பாபு கிட்ட சொன்னா அவன் கவலைப்படுவான்னு சொல்லிதானே நீங்க பேச்ச மாத்தினீங்க? ஆமா ஆமா, அது இருக்கட்டும். அவங்களால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதானே ராமுவை அனுப்ப சொன்னேன். ஆமாங்க. அடிபடி, நீ ஒரு பயந்தா குள்ளி. பாபா வேலை பாருவா. வண்டி ஏப்பா போக விட மாட்டேங்கிறீங்க? இருக்கிற பணத்துக்கெல்லாம் எடு. பணம் என்கிட்ட இல்லையே. ஏன் போய் சொல்ற? இருக்கு. சந்தையில குதிரைகளை வித்து பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டதை நாங்க பார்த்தோம். ஆமா, எடு பணத்தை. வழிப்பறி கொள்ளக்காரங்களா? ஆமா, எடு பணத்தை. இருங்க. வயசானவள் ஆச்சைன்னு பாக்குறோம். கூட பணத்தை.
வைக்கிற? பறிச்சதை திருப்பி கொடுங்க. மறுத்தா நல்லா இருக்காது. உனக்கா உதப்ப பார்க்க வேண்டாம். ராமோ, நீ போடா, நான் பாத்துக்கிறேன். சாப்பிடுறான். ஐயா, இவங்க கிட்ட அவங்க கிடக்குறாங்க திருட்டு பசங்க. நீ எப்படிப்பா சரியான சமயத்துல இங்க வந்து சேர்ந்த? ராமு வந்து கூப்பிட்டான். ராமுவா? ராமு நல்ல பேர். உன் பேர் என்னப்பா? பாபு. உங்க ரெண்டு பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை வாங்கி. ஐயோ, இதுல எதுக்குங்க? என்னுடைய அன்பு இருக்குப்பா. அந்த உள்ளத்துல வைங்க போதும். உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துல சத்தியமும் நீதியும் இன்னும் சாகாம இருக்கு. உங்க ரெண்டு பேரும் என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். கர்த்தர் உனக்கு கருணை செய்வார். நான் வரேன் ஐயா. வருக வருக, அக்கிரமத்தை அடக்கும் மசகாய சூரரே வருக, அநியாயத்தை பொறுக்காத அடிதடிக்காரரே வருக, ஆட்டு மந்தை போடும் காட்டு சிங்கமே வருக. என்ன வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? பின்னங்காரங்க பொடரியில படுற மாதிரி 3 பேர் ஓடி வந்தானுங்க. என்னன்னு கேட்டேன். கட்டு குடுமி கையில தடியோட ஒருத்த அடியோ அடின்னு அடிச்சான்னு சொன்னானுங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டா அது நீதான். ஆமா, ஏன் அடிச்ச? வழிப்பறி பண்ணானுங்க. வச்சே 4 போராது, 40 வச்சிருக்கணும். நீ சும்மா இருப்பல. மறந்தே போயிட்ட. டே ராமு, உன்னை அம்மா உடனே அனுப்பி சொன்னாங்க. ஓடு. அப்பா அம்மாட்ட கல்யாணத்துக்கு அனுமதி வாங்கிட்டு வந்தா கூரை புடவை ஜருக வெட்டியோட தாலி கட்டவே புரியுதா? உனக்கு அனுமதி கேட்க பயமா இருந்திருக்கும். தாலியை கட்டிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாங்கிற திட்டத்தோட வந்திருக்க. சிவகாமி, யோ பேசாதையா. மருதமலை அருளால இப்பதான் நம்ம 2 பேருக்கும் கோச்சுக்காத. நான் போயிட்டு வரேன். யோ போனா வந்தோன்னு வந்துறியா? நான் உன்னே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். சரி. நீங்க எங்கடா அந்த பணமும் நகையும்? சொல்லு. அது சொல்றியா இல்லையா? அது என்கிட்ட இல்ல. சொல்லுடா உண்மைய. என்கிட்ட இல்ல. இல்ல இல்ல இல்ல.
பாவீங்களா? விடுங்கடா. காலை எடு. விடுடா அவரை. பாலு வீடு பூரா போய் தேடு. ஐயோ, விடுடா. விடு. நகைகளை கொண்டாந்து கொடுக்க சொல்லு. இல்ல உன்னையும் விட மாட்டேன். ஏங்க, அன்னைக்கு நீங்க சொன்ன ஆளு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவரை நீ கேட்கிற எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அவரை விட்டுடு. எனக்கு இருக்கு. விடு. சொல்லிடாதே. ஜானி, வீடு பூரா தேடியாச்சு, எதுவுமே கிடைக்கல. கிடைக்கலையா? இல்ல. ஏய், ஏய், ஐயோ. ஐயோ. ஏய், பாலு அவரை விட்டுடு. ஐயோ. ஏய், இப்போ சொல்லு. ஏய், ஏய், சொல்லு. பாவி. அவரை விட்டுடு. ஏய், பாலு சொல்லு. இல்ல ஜானி, உதன அவனை. ராமு, நீ போய். அட பாவிகளா, அந்த வாயிலான ஜீவனை கொன்னுட்டீங்களே. ராமு. ஜானி, உன்னை சும்மா விட மாட்டேன். பாவி. ஐயோ. பாலு கொள்ளையடிச்சத ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கிட்டு நல்ல பையன் மாதிரி ஊர்ல உட்காரலான்னு நினைச்சேன். ச்சே! அந்த ஆசையில தான் மண்ணை போட்டான்ல, அதனாலதான் அவனுக்கு இந்த தண்டனை. ஜானி, நாம எதுக்கும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கிறதே மேல். ஏற்கனவே போலீஸ் நம்மளை தேட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே. என்னம்மா நடந்தது? சொல்லுங்கம்மா. என்னம்மா நான் யார் செஞ்சது? சொல்லுங்கம்மா. 2 பேரா? யாருமா உங்க? யாருமா? சொல்லுங்கம்மா. ராமு, 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 உனக்குமா இந்த கதி? ராமுக்கு தெரியும். அம்மா, நான் நடத்த போற கல்யாணத்தை நடக்காம விட மாட்டேன். அம்மோ, என் தாய் தகப்பனை இந்த நிலைக்கு ஆளாக்கின பாவிங்க அடியாளம் காட்டு. பழிக்கு பழி வாங்குவேன். இது என்ன பெத்த தாய் மீது சத்தியம்டா. தாய் மீது சத்தியம். தாய் மீது சத்தியம்.
என்னது இது? ஐயோ பாவம், நாய்க்கு அடிபட்டு இருக்க. எங்க கூப்பிடுது? ஐயோ, யாரோ அடிபட்டு கிடக்காங்களே. ஐயோ, டேய் ராமா, முனியா, சொத்தா, மெய்யப்பா, ஓடியாங்க ஓடியாங்க. வந்து பாருங்க, யாரோ அடிபட்டு கிடக்காங்க. போதுமாப்பா? போதும். ஏன் ராமு? ராமு, அதுதான்ப்பா என்ன கூட்டிட்டு வந்து உன்னை காப்பாத்துச்சு. ஆமா, உன் பேர் என்னப்பா? பாபு. அம்மா, உங்க உதவிக்கு நன்றி எல்லாம் அப்புறம் சொல்லலாம். முதல்ல இத சாப்பிடு. ஐயோ பாவம், சிரமப்படாதப்பா, நானே ஊட்டி விடுறேன். வாயத்திறப்பா. ஏப்பா அழுவுற? இதே மாதிரி எங்க அம்மா எனக்கு பிடிச்ச வத்த குழம்ப வச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடுன்னு ஊட்டி விடுவாங்க. அவங்கள நினைச்ச அழுக வந்துருச்சு. அம்மா, நீங்க மட்டும் என்ன காப்பாத்தலன்னா என் சத்தியமே நிறைவேறாம போயிருக்கும். சத்தியமா? என்னப்பா அது? என் தாய் தகப்பன்னு 2 பேர் கொண்டுட்டாங்கம்மா. அவங்கள பழிக்கு பழி வாங்குவேன்னு என் தாய் மீது சத்தியம் செஞ்சுட்டு புறப்பட்டேம்மா. நான் அம்மா, நீங்க ஏன் மாறுறீங்க? செத்து போன தாய்க்காக புள்ள நீ பழி வாங்க போற. உயிரோட இருக்கிற இந்த தாய என் புள்ள பார்க்க கூட வர்றதில்லப்பா. அப்படியா? இப்ப அவர் எங்க இருக்காரு? அதாப்பா எனக்கு தெரியல. பெத்த கடனுக்கு உயிர் போற நேரத்துல ஒரு வாய் தண்ணி ஊத்தி கொள்ளி வைக்க என் புள்ள கிடைக்க மாட்டானாங்கிற ஆசையில ஊர் ஊரா அவனை தேடி கடைசியில இங்க வந்து சேர்ந்தப்பா. அம்மா, உங்க நல்ல மனசுக்கு உங்க பிள்ளை நிச்சயமா ஒரு நாள் உங்களை தேடி வருவார். இல்ல உங்க மகனா நான் வரேன். இந்த ஒரு வார்த்தையே போதும்பா, போதும்பா. பாபு, நீ போற காரியத்துல வெற்றி அடையணும்னு என் மனசார உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நான் வரேம்மா. ராமு, ராமு பசியா இருக்காரா? இந்த இடத்துல நான் என்னடா பண்ணுவேன்? ராமு, நீ இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். இங்கே இரு. கை தூக்கு மேல, ரசியாத கை தூக்கு மேல. கை தூக்கு மேல, சுட்டுடுவேன் சுட்டுடுவேன். ஏன் சிரிக்கிற? சிரிக்காம எப்படி இருக்கிறது? நீ துப்பாக்கி பிடிச்சிருக்கிற முறை பிடிச்சா சுடாதா? சுடும். என்ன இல்ல உன்னை பின்ன எப்படி பிடிக்கிறது? எப்படி? என்ன மன்னிச்சிடுங்க. உட்காரு. பரவாயில்ல, உட்காரு மேன். என்ன ஏன் மிரட்டுன? பசி. சாப்பிடு. எனக்கு இல்ல, பின்ன ராமுவுக்கு. யார் அது? பிறவியில நாய், உறவுல தம்பி. கூப்பிடு. ராமு! சாப்பிடுற. ஏய், நீ சாப்பிடு.
என் பசி அடங்க 2 உயிர்கள் தான் வேணும். நீ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற. முதல்ல இதை சாப்பிடு. சாப்பிடுமே. சாப்பிடுற ராம். இப்ப சொல்லுவோம் கதைய. நான் இல்லாத போது 2 பாவிங்க என் தாய் தகப்பதாரை சுட்டு கொண்டுட்டாங்க. அதை கண்ணாரை பார்த்தா நம்ம ராமுவை துணை கூட்டிக்கிட்டு தான் பழி வாங்க புறப்பட்டேன். எப்படி பழி வாங்குவேன்? இந்த கத்தியால. துப்பாக்கி வச்சிருக்கிறவன இந்த கத்தியினால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன் முடியாது? முட்டாள். ஐயா, எனக்கு சுட கத்து கொடுங்க ஐயா. உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறியா? எனக்கு சுட கத்து கொடுங்க ஐயா. உங்க காலை விழுந்து கேட்கிறேன் ஐயா. நீங்க சரியா சொல்ற வரைக்கும் உங்க காலை விட மாட்டேன் ஐயா. சரி சரி, எழுந்துரு. எல்லாத்தையும் கத்து கொடுக்குறேன். முதல்ல வீட்டுக்கு போகலாம். பாடாராம். வா கமலா. கமலா, வந்துட்டீங்களா? நீங்க போன அன்னைக்கு ராத்திரி 2 பேர் இங்க கொள்ளடிக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து வாட்ச்மேன் தான் எல்லாத்தையும் காப்பாத்தினாரு. இனிமே என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. துணைக்கு உங்க அப்பா அனுப்புறேனே. நான் வர்றதுக்குள்ள இதெல்லாம் நடந்து போச்சுங்க மாப்பிள்ள. கமலா, அவங்கள பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியுமா? பாதி முகத்தை துணியால மூடி இருந்தாங்க, அதனால சரியா தெரியல. அப்போ வாட்ச்மேன் கந்தசாமிக்கு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுங்க. எங்க அப்பா இந்த வீட்டுல தான் வேலை செஞ்சாரா? நீ வாட்ச்மேன் கந்தசாமியோட மக பாபு நான் தான். ஐயா, எங்க அப்பா அம்மாவை உங்க கொன்னதுக்கு காரணம் எனக்கு இப்போதாங்க புரியுது. என்னது? உங்க அப்பா அம்மா கொல்லப்பட்டாங்களா? ஆமாங்க பாபு, 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச உடனே மகனை அழைச்சிக்கிட்டு வரேன்னு சொன்னாரு. நீ அவங்களோட அஸ்தியை கரைச்சிட்டு வந்து நிக்கிறியே. பாபு, என் குடும்பத்தை காப்பாத்தினதால உன் குடும்பம் அழிஞ்சிருக்கு. அதனால உன் லட்சியத்துல எனக்கும் பங்குண்டு. கொடாங்க. நல்லா கவனிச்சுக்க. நான் எப்படி சொல்றனோ அப்படி குறி பார்த்து சொல்லு. நான் போய் தொப்பி வச்சுட்டு வரேன். Come on, boy. Come on. Ready? 1, 2, 3. Yeah! Very good, very good. Come on. Next. பாபு எங்க? பாபு அதோ. ஒரே குண்டுல தான் அந்த பாட்டில் அடிச்சிட்டியே. மறுபடியும் உடைஞ்சு போற பாட்டிலுக்காக ஏன் 5 குண்டு வேஸ்ட் பண்ணினேன்? மன்னிச்சுக்கங்க ஐயா, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இந்த இடத்துல உன் எதிரி இருந்திருந்தா உன் கதி என்ன ஆகும்? தப்புதான். இப்ப சொல்றேன், ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ அனாவசியமா ஒரு குண்டு கூட செலவழிக்க கூடாது. அது ஆபத்துல கொண்டு போய் நிறுத்திடும். ஜாக்கிரதை. பாபு, புறப்படலாமா? மன்னிச்சிருங்க.
தேவைப்பட்ட உங்க உதவியை நாடி வருவேன். தப்பா நினைக்காதீங்க. ஆசீர்வதி. பாபு, நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் வரேன். பாபு, உனக்கு குதிரை நாய் மட்டும் இல்ல, தெய்வமும் துணையா வரும். புறப்படு. வரேன் வரேன் ஐயா. அழகான பெண்களை பார்த்தா நான் காலையும் பிடிப்பேன், ஆளையும் பிடிப்பேன். இந்த தங்கச்சங்கிலி பரிசா எடுத்துக்க. வாங்க. ஐயோ இல்லைங்க, ஒரு அயோக்கிய என்னை கெடுக்க வந்தான். என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். உண்மையாவ சொல்றேன்? நான் வணங்குற தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேங்க. இப்போ உன்னை நான் நம்புறேன். ஐயா, ஆமா, பொய் சொல்றவனா இருந்தா தெய்வத்தை சாட்சி கூப்பிட்டு மாட்டேன். கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். நான் புறப்படுறேங்க. இந்த நிலையிலயா? ஆமாங்க, அண்ணன் என்ன காத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ணனோட வந்திருக்கிறேன். ஆமாங்க, ஆனா அவரு குதிரையை தேடிட்டு போயிட்டாரு. அவரை தேட நான் அனுப்புறேன். களைச்சு போய் வந்திருக்கிறேன். இரு, சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். ஐயா, எனக்கு பசி இல்லைங்க. அப்படியா? அப்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. என் மகன் வந்த உடனே நடந்ததை சொல்லு. உங்ககிட்ட அயோக்கியத்தனமா நடந்தவனை தேடி கண்டுபிடிச்சு தண்டனை கொடுப்போம். சரிங்க ஐயா. இவங்க என்னுடைய மனைவி. கர்த்தரை தேடி போயிட்டா. வாமா. ஜானி, டாடி, இது கூடவா சொல்றேன். ஜானி, அவ ஒரு அயோக்கியனுக்கு பயந்து இந்த வீட்டுல வந்து அடைக்கலம் பூந்திருக்கா. நான் தான் நீ வர்ற வரைக்கும் அவளை இங்க இருக்க சொன்னேன். எதுக்கு? அவளை கெடுக்க வந்தவரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆயாருன்னு சொன்னாடா? இல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன, ஊர்ல இருக்கிற அயோக்கியன் எல்லாம் உனக்கு தானே தெரியும். டாடி, சொல்றேன், தப்பா நினைக்காது. நீ தலைக்கு மேல வளர்ந்துட்ட. உன்னை அடிச்சு திருத்தவும் முடியல. ஒரே பிள்ளை, அதனால கண்டிக்கவும் மனசு வரல. நான் என்ன பண்ணிட்டு இப்படிலாம் பேசுறீங்க? என்னப்பா செய்யல? சொல்லாம போறேன், சொல்லி அனுப்புனா வர்றேன். வயசான காலத்துல எனக்கு துணையா இருக்க வேண்டிய நீ அயோக்கியங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு அலையிற. பொல்லாதவரை பிள்ளையா பெத்தா ஒரேடியா கைய கழுவி விட்டுடலாம். ஆனா பொறுப்பு இல்லாதவரை பிள்ளையா பெத்தா கை கழுவவும் முடியாது, விட்டு நழுவவும் முடியாது. சரி, என்ன மன்னிச்சிருங்க. இறந்து போன எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இன்னொன்று நான் மாறிட்டேன். டாடி, எனக்கு ஒரு கல்யாணம் செய்து வச்சிருங்க. ஜானி, ஜானி, இப்ப என் மனசு எப்படி தெரியுமா? இப்போ ஒரு நல்ல பெண்ணா தேடி கண்டுபிடிச்சு. தேவையில்லை, பெண்ணை நானே பார்த்தேன். யாரு? அந்த அறையில படுத்திருக்காளே, அவதான். அவளை பார்த்த பிறகுதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். ஜானி, மானத்தை காப்பாத்திக்க வந்தவளை மருமகளா இருந்து எப்படிப்பா கேட்க சொல்றேன்? உங்க மகனுக்காக அவளை வேண்டி கேட்கறதுல தப்பு இல்ல டாடி. அந்த பொண்ணுதான் உன்னை பொறுப்புள்ள மனுஷனா மாத்த முடியும்னா உனக்காக நான் அவ காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. ஓகே டாடி, நான் வர்றேன். ஓடி போன குதிரையும் காணோம், விட்டுட்டு போன தங்கச்சியும் காணோம், கட்டிக்க போற மாப்பிளையும் காணோம். நான் யாரேன்னு எங்கன்னு தேடுவேன். முருகா, கூப்பிட்டீங்களா ஐயா? இந்த படத்தை பாருமா. ஐயா,
இந்த படத்துல இருக்கிறது என்னுடைய மகன். தாய் இல்லாதவன்ற ஒரே காரணத்துக்காக நான் அவனை செல்ல பிள்ளைய வளர்த்தேனே தவிர நல்ல பிள்ளைய வளர்க்க தவறிட்டேன். அதனுடைய விளைவு கூடாத சகவாசங்கள், ஆகாத பழக்க வழக்கங்கள். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் என் மனசுக்கு ஆறுதல் வேணுங்கிறதுக்காக இல்லை, என் மகனுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வேணுங்கிறதுக்காக. அதுக்கு நான் என்னங்க செய்யணும்? அவனை பண்புள்ளவனா மாத்துறதுக்கு உன்னுடைய உதவி தேவை. அதுக்கு ஒரே வழி, நீ அவனுக்கு மனைவி ஆகணும். ஐயா, இதுக்கு நீ சம்மதிச்சிட்டீன்னா என் மகனுடைய எதிர்காலம் மாத்திரம் இல்ல, என்னுடைய இறுதி காலமும் நிம்மதியா இருக்கும். ஐயா, என் வீட்டுல உனக்கு தங்க இடம் கொடுத்ததுனால நான் இதை கேட்கிறேன்னு நினைக்காது. என் மகன் உண்மையிலேயே உன்னை விரும்புறதுனாலதான் கேட்கிறேன். சம்மதம்னு சொன்னா சந்தோஷப்படுவேன், முடியாதுன்னு சொன்னா வருத்தப்பட மாட்டேன். என்ன, தட்டுங்கள் திறக்கப்படும்ன்றது கர்த்தருடைய வாக்கு. தட்டியும் திறக்கப்படலைன்னா கர்த்தருடைய கருணை நமக்கு கிடைக்கல என்ற அர்த்தம். ஐயா, நான் எதுக்கு சொல்றேன்னா, அவசரப்பட்டு எந்த முடிவையும் சொல்ல வேண்டாம். இது வாழ்க்கை பிரச்சனை. நிறைய அவகாசம் எடுத்துக்க, யோசனை பண்ணி ஒரு முடிவை சொல்லு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஜானி, உங்க கல்யாணம் நடக்க நான் சம்மதிக்க மாட்டேன். கல்யாணமா? யார் சொன்னது? உங்க வீட்டு வேலைக்காரன் தான். என்ன ஏமாத்த முடியாது. இப்ப சொல்றேன், எனக்கு துரோகம் செய்ய நினைச்சீங்க, இப்பவே போலீஸ்க்கு போய் நீங்க ஒரு கொலைகாரங்கிற உண்மையை சொல்லி உங்களை காட்டி கொடுப்பேன். சுந்தரி, சத்தியமா சொல்றேன், உனக்கு நான் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன். என்ன நம்பு. அப்படின்னா என்ன இன்னைக்கே அழைச்சுக்கிட்டு போய் ஒரு தாலியை கட்டுங்க. அதுக்கு நாள் கிழமை பார்க்க வேண்டாமா? ஒண்ணு செய், முறைப்படி தாலி கட்டுற வரைக்கும் இத நான் கட்ட தாலியா நினைச்சுக்க. ஜானி, சுந்தரி, இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. சுந்தரி, இனிமே உனக்கு நிரந்தரமான நிம்மதி. அப்பன போயிட்டுமா? இனிமே உனக்கு நிரந்தரமான நிம்மதி. இனிமே உனக்கு நிரந்தரமான நிம்மதி. சுந்தரி, சுந்தரி, தேடி வந்த ஆளுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இது பாருமா, யார் நீ? யார் நீ? நான் பொன்னூர்ல ஒரு நடனக்காரி. இந்த தங்கச்சிக்கு எப்படி கிடைச்சது உனக்கு? என் காதல இது எனக்கு பரிசா கொடுத்துட்டு என்ன கொல்லவும் திட்டம் போட்டா. நான் தப்பிச்சுட்டேன். யார் அவன்? அவன் பேர் என்ன? சொல்லுமா, சொல்லு. ஊர்தான் தெரிஞ்சது, அவன் பேர் தெரியாம போச்சே. காதலும் கொடுத்ததா சொன்னா, அப்போ இந்த அம்மா அம்மா அங்கே பாரு. செத்துட்டாரா?
வண்டியில இருந்து கீழே வந்துருச்சு. ஐயா நீங்களா? என்ன தெரியுமா? நீ நானா பாபு? பாபுவாது? ஆமாயா. அப்ப நீ பாபு. நல்ல நேரத்துல தான் நீ வந்திருக்கிற. இல்லாத போல இது எனக்கு திரும்ப கிடைக்குமா? பாபு, என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கிறா. அவனுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு போறேன். நான் விரும்புறபடி அவன் மட்டும் என் மகனை கல்யாணம் செஞ்சுட்டான்னா என் வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியே கிடைக்கும். ஆமா நீ எப்படி இங்க? ஐயா அது ஒரு பெரிய கதை. வீட்டுக்கு போய் பேசிக்கோ. புறப்படு. இப்ப அந்த பொண்ணை கூப்பிடுறேன். என் மகனை கட்டிக்க சொல்லி நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. நான் எப்படி ஐயா சொல்றது? பரவாயில்ல சொல்லலாம். உட்கார். இரு கூப்பிடுறேன். ஐயா அந்த பொண்ணு காசு கேட்டது கொண்டு போனேன். ஆனா அந்த பொண்ணை காணோம். இந்த கடிதாசியா இருந்தது. அன்புள்ள ஐயா, ஆதரவு காட்டியதுக்கு நன்றி. ஏற்கனவே ஒருவரை விரும்பி விட்டதால் உங்கள் மகனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மன்னிக்கவும். இப்படிக்கு உங்கள் ஆசையை பூர்த்தி செய்ய முடியாத அவலை. நீதாமா என்ன மன்னிக்கணும். மகன் மேல இருந்த பாசத்தினால உன் மனசை புரிஞ்சுக்காம என்னென்னமோ கேட்டுட்டேன். கர்த்தரே, அந்த பெண்ணுடைய ஆசையை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். ஐயா என்னை பார்த்ததும் நான் வந்தது நல்ல நேரம் சொன்னீங்க. ஆனா இப்ப நடக்க வேண்டிய நல்ல காரியமே நின்று போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் வர்றேன். நெல்லுப்பா, நீ என்ன செய்ய முடியும்? எல்லா ஆண்டவன் கட்டளைப்படிதான் நடக்கும். ஏதோ பெரிய கதைன்னு சொல்லி அந்த விவரம் என்ன சொல்லு. என் அப்பா அம்மா 2 பேர் கொண்டுட்டாங்க. பாபு, அவங்களை பழிவாங்கத்தான் வந்திருக்கேன். யார் அவங்க? எனக்கு தெரியாது, ராமுக்கு தான் தெரியும். ஆனா அவங்கள ஒருத்த இந்த ஊர்ல தான் இருக்கா. அது ஆதாரம்? இதுக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. இது அவன் தாய் போட்டோன்னு நினைக்கிறேன். வீடு வீடா தேடுவேன். இந்த போட்டோ எந்த வீட்டுல இருக்கோ அதை வச்சு அந்த பாவியை கண்டுபிடிப்பேன். என் தாய் தகப்பனை துடிக்க துடிக்க கொண்ட அந்த பாவியை. வேண்டாம் தம்பி, வேண்டாம். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். முடியாது. என் தாய் மீது சத்தியம் பண்ணி வந்திருக்கேன். அதை நிறைவேற்றாம இந்த ஊரை விட்டே போக மாட்டேன். சரி சரி, நீ ரொம்ப ஆத்திரமா இருக்கிற. முதல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம். பீட்டர், சாப்பாடு எடுத்து வை. வா வா ராமு, வா. இப்படி உட்கார். நீ சாப்பிடுங்க, இதை வந்துடுறேன். நீங்க ஐயா? இந்த கோட்டை கட்டிட்டு வந்துடுறேன். பீட்டர், 2 பேருக்கு வேண்டியது கவனி. இந்த வர. சரி. பாசத்தையும் நெஞ்சில வச்சு பாதகன பிள்ளையா கொடுத்துட்டியே கர்த்தாவே, அவனை பலியாக விட்டுறாதே. அதுக்குள்ளே சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. சரி. ராமுவை ஏமாத்தவே முடியாது போல இருக்க. பீட்டா, நான் சொல்லி அனுப்புற வரைக்கும் ஜானிய வீட்டுக்கு வர வேண்டாம் சொல்லு. வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லு. சரி சார். ஜானி. டாடி, பொண்ணு சரின்னு சொல்லிட்டாளா? அவ வீட்டை விட்டே ஓடிட்டா. அப்படியா? அது இருக்கட்டும், உன் கைக்கு இருந்த சங்கிலி எங்க? ஏன்பா அதை கையில எடுத்துக்கிட்டு உன் உயிரை பறிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான். பெத்த மனசு கேட்காம உன்னை இங்க வர வேண்டாம் இப்பதான் சொல்லி அனுப்புறேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அவன் என்ன கொல்லணும்? அவனுடைய தாய் தகப்பனை நீ கொலை செஞ்சதுக்காக. ஜானி, இதுவரைக்கும் நீ பெண் வித்தனா குடிகாரனா மட்டும்தான் அழைச்சிட்டு இருந்தேன். இப்ப ஏண்டா கொள்ளக்காரனாவும் மாறினேன். கொடுக்கிற பணம் செலவுக்கு பத்தாம போறதால கொலையும் ஏண்டா செஞ்ச? கொள்ளையடிக்க போன இடத்துல கொடுக்க மறுத்ததுனால என்ன கேட்டா ஆஸ்தி வித்து கொடுத்துருக்கா. இந்த சொத்தை வித்தா எனக்கு 10 நாள் செலவு செலவு வந்தாடி. பாவி, இப்படி சண்டாளியா நான் பிள்ளையா பெற்றேன்.
அதை விடுங்க டாடி, நான் கொலை செஞ்சதுக்கு யார் சாட்சி? அவங்க வளர்த்தாங்களே அந்த நன்றி உள்ள நாய், அதையும் சேர்த்து கொண்டுட்டுமே அது சாகல. அதை கூட்டிக்கிட்டு போ, அவங்க மகன் உன்னை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறான். ஜானி, உன் நன்மைக்காக சொல்றேன், உடனே இங்கிருந்து ஓடிப்போ. டாடி, ஐயோ, ஜானி அந்த நாய் வந்துருக்கிறா, அது உன்னை பார்த்துட்டு போகுதா? ஓடு, நம்ம காட்டு பொங்கலா போய் ஓடி ஒழிச்சுக்க. ஓடு, முதல்ல மேலே சீக்கிரம் போ. ராமு, ராமு, என்னடா? ஒண்ணு இல்ல பாபு, ஆசையா ஒரு பூனை வளர்த்தேன். அது ஊரை சுத்திட்டு இப்பதான் வந்துச்சு. ராமு அதை பார்த்த உடனே பாஞ்சு கடிக்க பார்த்தது. கதவை சாத்தி அந்த பூனையை தான் காப்பாத்தினேன். கொஞ்சம் தவறி இருந்தா என் மகன் பிடிபட்டிருப்பான். மகனா? ஆமா, ராமு எப்படி ஒரு கூட பிறக்காத தம்பி மாதிரியோ அந்த மாதிரி தான் அந்த பூனை என் மகன் மாதிரி. உனக்கு தான் தெரியுமே, பூனையை கண்டா நாய்க்கு பிடிக்காதுன்னு. ஏன் ராமு எந்த பிராணியும் விரோதியா நினைக்க மாட்டான்? எப்படி வளர்த்தாலும் மிருகத்துக்குன்னு தனி குணம் இருக்கு, அதை மாத்தவே முடியாது. மன்னிக்கணும், என் ராமு மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. ராமு, ஏன் சத்தம் போட்ட? அப்படின்னா ராமு இதுக்கு சொந்தக்காரன் நீ பாத்தியா? அப்போ அந்த கொலைகார பாவிகளை இவனும் ஒருத்தனா? ஐயா, நீங்க போய் சொல்லுங்க. ஓடி போனது பூனை இல்ல, மனுஷன் தான். அவனுக்கு உங்களுக்கு ஏதோ சம்மதம் இருக்கு, சொல்லுங்க. அவன் யாரும் இப்ப எங்க இருக்கான்? வந்தது பூனைதான். இந்த நாயை நம்புற என்ன நம்ப மாட்டேங்கிற? ஆமா, ஏன்னா இதுக்கு நண்பரை போல நினைச்சு நயவஞ்சகமா நடக்க தெரியாது. போதும், என்ன சந்தேகப்பட்டது போதும். எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடு. ஓடி போன அந்த பூனையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உங்க கண்ணு முன்னால் நிறுத்தினா இல்லையா பார். என்ன பாபு, பொழுது முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது, விளக்கு கூட அணைக்காம அப்படி யோசனை? விளக்கை அணைச்சிட்டா உங்க வீடு இருண்டு போயிடுமேன்னுதான். இது அணைஞ்சா சூரிய வெளிச்சம் வந்துட்டு போகுது. நான் இந்த விளக்க சொல்லல, உங்க குல விளக்க சொன்னேன். பாபு, சத்தியம் நெருப்பு மாதிரி, அதை எதுக்குள்ள போட்டு மூடி வச்சாலும் எரிச்சிட்டு வெளியே வந்துடும். பாபு, என்ன மன்னிச்சிடப்பா. என் மகனை கொல்ல முயற்சிக்காதே. என் வம்சம் விளங்க இருக்கிற ஒரே வாரிசு வந்தான். ஐயா, ஒரு தகப்ப எத்தனை பிள்ளைகளை வேணும்னாலும் அடைய முடியும். ஆனா ஒரு பிள்ளை ஒரே ஒரு தாய் தான் அடைய முடியும். அந்த தாய் மீது சத்தியம் பண்ணி வந்திருக்க. அப்படின்னா உன்னுடைய தாய் அவன் கொன்னா, அவனுடைய தகப்பனார் என்ன நீ கொன்னுடு. தவறே செய்யாத என் தாய் உங்க மகன் கொன்னா, தவறு செய்யாத தகப்பனை நான் கொன்னா எனக்கும் நீங்க பெத்த மிருகத்துக்கும் என்னையா வித்தியாசம்? பாபு, என் மகனை ஒன்று செய்யாது. பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. அது எப்படி உங்க மகனுக்கு கிடைச்சே தீரும். அந்த சம்பளத்தை என் கையால கொடுத்துட்டா சத்தியத்தை நிறைவேற்ற திருப்தி எனக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. பாபு நில்லு. ஐயா, நேற்று ராத்திரி காட்டு பங்களாவை சீட்டாடும் போது ஜானிக்கு இன்னொருத்தனுக்கு நடந்த சண்டையில அந்த பாவி ஜானியை கொண்டுட்டாயா? மகனே, மகனே. ஐயா, கல்லணையில எல்லா சடங்குகளும் முடிஞ்சு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜானி, ஜானி.
உங்க மேல செஞ்ச சத்தியத்தை என்னால் நிறைவேற்ற முடியல. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ ஜானி, 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 ஐயோ ஜானி, கர்த்தரே, கர்த்தரே, என் மகை இப்படி ஆயிட்டானே. பாபு, பாபு, என் ஜானியை பாத்தியா? பாபு, என் ஜானியை பாத்தியா? ஐயோ இவரை பத்திரமா அழைச்சிட்டு போங்க. என்ன ராமு? என்ன ராமு, சந்தேகப்படுறியா? ஏதோ சதி நடந்திருக்கு. ராமோ இப்பதான் தட்டு ஓடி இருக்கா. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. அப்படி இங்கதான் எங்காவது இருப்பா. என்ன ஒரு வெள்ளாய் தொட்டிட்டு வருது, காப்பாத்துங்க. வெள்ளாய் கடிச்ச ஆபத்து, அதை அடிச்சு கூட கூடாது. கடவுளே, காணாம போன அண்ணனையும் காணும், கட்டிக்க போற கணவரையும் காணும். நீதான்ப்பா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்.
இவரை நம்ம தலைவர்கிட்ட கொண்டு போவோம். அவர் பார்த்து இவருக்கு தண்டனை கொடுக்கட்டும். அந்த பொண்ணை வைத்தியரை தூக்கிப்பாங்க. என்னன்னு பாருங்க. சரி. இனிமே எப்படி செய்ய மாட்டீங்க? என்ன கொண்டுடாதீங்க ஐயா, கொண்டுடாதீங்க. நீ என்ன குற்றம் செய்திருந்தாலும் மன்னிச்சிருப்பேன். ஆனா கோவிலுக்கு பக்கத்துல, அதுவும் பகவான கும்பிட வந்த இடத்துல ஒரு பெண்ணை கெடுக்க நினைச்சது மாபெரும் குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம். இதுக்கு தூக்குத்தான் சரியான தண்டனை. இதை பார்த்தாலாவது இனிமேல் யாருமே ஆண்டவன் குடிகொண்டிருக்கும் ஜன்னதி பக்கத்துல எந்த அக்கிரமத்தையும் செய்ய முடியாமல் இருப்பதற்கு இதை பார்த்த ஒரு பாடமா இருக்கு. ராமு, நீ போட, நான் பாத்துக்கிறேன். அவன் கூட்டாளி மேல இருக்கு, அதே காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான். தண்ணி தண்ணி. ரொம்ப நன்றி பிரதர். ஒருத்தன் அக்கறையோட காப்பாத்தணும்னா கூட பிறந்த சகோதரனா இருக்கணும், இல்ல நல்ல நண்பனா இருக்கணும். நமக்குள்ள எந்த விதமான சம்பந்தம் இல்ல, ஆனா நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்க. இந்த உதவிக்கு என் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கும் அதுதான் வேணும். என்ன சொல்றீங்க? புரியலையா? மருதமலை அடிவாரம் வாட்ச்மேன் கந்தசுவாமி, அவர் மனைவி, அவங்க 2 பேரையும் நானும் என் நண்பரும் தான் கொலை செஞ்சோம். ஆமா, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்னை பெத்தவங்க. நான் உன்னை பழி வாங்க வந்த பாபு. ஏன் கேட்கிற? பழி தீர்க்க வந்த பாபுவா இருந்தா என்ன தூக்குல போட விடாம ஏன் காப்பாத்துறீங்க? உன்னை நானே கொல்லணும்னு என் தாய் மீது செஞ்ச சத்தியத்துக்காக. என்ன கொள்ளிடாத, வேண்டாம். பயப்படாத. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு ராமாயணத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அதுல போர்க்களத்துல நிராயுதபாணியா நின்ன ராவணரை பார்த்து இன்று போய் நாளை வான்னு ராமர் சொல்ற இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிராயுதபாணியை கொல்றது கற்ற வித்யக்கும் கேவலம், கற்றுக் கொடுத்த குருவுக்கும் கேவலம். நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த திறமை இருந்தா உயிரை நீ காப்பாத்திக்க. என்னை மன்னிச்சிருங்கய்யா. மன்னிக்கப்பட வேண்டியது நான் தான் பாபு. பெத்த பாசத்தினாலே ஜாதி இறந்துட்டதாக ஒரு பொய் நாடகம் ஆடினேன். ஆனா சத்தியத்துக்கு முன்னாலே அது தோத்து போச்சு. வைத்திரியா, வைத்திரியா, என்னப்பா? இந்த பொண்ணை ஒருத்தர் கெடுக்க வந்தா இல்லைங்களா, அவனை ஒருத்தர் காப்பாத்திட்டு போனா பாருங்க. ஆமா, அவனை ஒரு இடத்துல வச்சு சுட்டு கொன்னுட்டான்.
ஐயா, உங்க மகன் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்ச நேரம் பழகினாலும் உங்க குணத்தை என்னால மறக்க முடியலங்க. துக்கம் விசாரிக்க வந்திருக்கேன். உன்ன மாதிரி சில பேர் அன்பு வச்சிருக்கனாலதான் அந்த துக்கத்தை மறந்து வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஐயா, நான் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். முதல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சதே உங்க மகனுக்கு பயந்துதான். அது மட்டும் இல்லைங்க, மறுபடியும் அவர் என்னை கெடுக்க முயற்சி பண்ணார். ஐயா, சிவகாமி, என்ன தெரியல? நானா பாபு? என்னம்மா, என்னாச்சு? பின்ன என்னங்க, தாய் தகப்பனோட நிச்சயதார்த்தத்துக்கு வர தாலி கட்டிக்க தயாராயிருன்னு சொல்லிட்டு இப்ப அடையாளமே தெரியாம வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறவர்கிட்ட எப்படிங்க முகம் கொடுத்து பேச முடியும்? நீங்களே சொல்லுங்க ஐயா. நியாயமான கேள்வி, பதில் சொல்லுப்பா. அவர் என்ன உண்மையா விரும்பிருந்தாங்க பதில் சொல்லுவாரு. ஏன் இப்படி அழற? சிவகாமி, என் தாயும் தகப்பனையும் 2 பேர் கொன்னுட்டாங்க. அதுல ஒருத்தன் என் மகன். அவன் செய்த பாவத்துக்கு பரிகாரமா பாபு கையாலேயே அவன் இறந்துட்டான். இப்படி ஒரு நல்ல மகனை நான் அடையணுன்றதுக்காகத்தான் கர்த்தர் என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா பாபு, இனிமே நீதான் என் மகன். ஐயா, மகனை கொன்னவனையே மகனா ஏத்துக்கிற பெருந்தன்மை வேற யாருக்கும் வராதையா. ஆமா, உன்னை என் மருமகளா அடையணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை இந்த மகன் மூலம் நான் நிறைவேற்றிக்கிறேன். ஐயா, என் சட்டத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்து உங்க எண்ணத்தை நிறைவேற்றி வைக்கிறேன். எனக்கு புறப்பட அனுமதி கொடுங்க. நானும் கூட வரையா. நான் எத்தனையோ ஆபத்துகள் கடந்து போகணும். அத்தனையும் உன்னை நான் நிழலா தொடர்ந்து வரேன். உன்னை காப்பாற்றுறது எனக்கு ஒரு பிரச்சனையாக கூடாது. அப்படி ஒரு நிலைமைக்கு நான் உன்னை ஆளாக்க மாட்டேயா. சிவகாமி, நான் சொல்றதை கேளு. ஐயா, நீங்களே சொல்லுங்கய்யா, நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு? நீ ஆசைப்படுறதும் நியாயம்தான், தம்பி கவலைப்படுறதும் நியாயம்தான். நடுவில் நான் சொல்றதுக்கு என்னமா இருக்குது? சிவகாமி, நீ என் கூட வரணும், அவ்வளவுதானே? ஆமா. நிம்மதியா தூங்கு, நாளைக்கு காலையில் புறப்படுவோம். பாபு, நீ இன்னும் தூங்கல? எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் எப்படியா தூக்கம் வரணும்? உண்மைதான் பாபு. நான் திரும்பி வர வரைக்கும் சிவகாமிக்கு நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். அப்படின்னா அந்த பொண்ணு சிவகாமிய இங்கதான் விட்டுட்டு போறேன். கூட கூட்டிட்டு போறதான்னு சொன்னேன். போய் சொன்னேன். ஏமாத்தணுங்கிறதுக்காக இல்ல, என் லட்சியத்துக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. புரிஞ்சுக்கிட்டேன் பாபு, புறப்படும். பாபு, உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் ராமுகிட்ட சொல்லி அனுப்பு. சரி, வரேன். பிதாவே, கடமையை நிறைவேற்ற போற என் மகனுக்கு நீதான் கூட இருந்து ரட்சிக்கணும். ராமு, இதுக்கும் நாம தேடுற ஆளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? குதிரையை விடு. யார் நீ? இந்த குதிரைக்கு சொந்தக்காரன். இதுக்கு முன்னால தேவையில்லாத விஷயம். குதிரையை விடுறியா இல்லையா? விடல. என்ன விட வைப்பேன். ராமு, மறுபடியும் கேட்கிற, குதிரைக்கு சொந்தக்கார யாரும் சொல்ல விட்டுடுற. நீ விடுறது இருக்கட்டும், இப்போ நான் உன்னை விட போறதில்லை. ஒம்பு கிழக்கிற வேண்டாம், உள்ளதை சொல்லிட. என்னடா மிரட்டுற?
என்ன கொண்டுடாதப்பா, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. இப்ப சொல்லு, குதிரைக்கார சொந்தக்கார சொல்லு, நீ யாரு? என் பேர் பாபு. என் அப்பா அம்மா 2 பேர் கொண்டுட்டாங்க. ஒருத்தனை தீர்த்து கட்டிட்ட, இன்னொருத்த இந்த குதிரை சொந்தக்கார. தம்பி, அவன் யாருன்னு என் தம்பி ராமுக்கு தெரியும். தம்பி, உன்னை யாரோ அடாவடிக்காரன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அம்மா அப்பா இறந்தவன்னு இப்பதாப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. விஷயத்த சொல்லு. இந்த குதிரை காலையில தான் ஒருத்தர்கிட்ட இருந்து விலைக்கு வாங்கினேன். வித்தவன் ராயல் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 40 தங்கி இருக்கான். எங்க இருக்கு அந்த ஹோட்டல்? இப்படியே போனா 2 மைல். ரொம்ப நன்றி. பக்கத்துல இருக்கிற ஹோட்டலுக்கு ஏன் சுத்திக்கிட்டு வர சொன்னேன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பவாவது சொல்லு, அந்த குதிரைக்கார சொந்தக்கார? சொல்ல மாட்டேன். சொல்லிடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. என்ன கொன்னுடாத. அந்த குதிரைக்கு சொந்தக்காரன் ஏன் முதலாளிதான். உன்னை கொன்னு பணத்தை கொண்டு போய் போட்டா சந்தோஷப்பட்டு சன்மானம் தருவாரன்னு தான் நான் உன்னை இங்கு வர சொன்னேன். ஓ முதலாளி எனக்கு காட்டு. அவன் கொடுக்கறத விட 3 மடங்கு அதிக சன்மானம் நான் அவனுக்கு தரேன். சரி, காட்டுவேன் காட்டுவேன். எங்க இருக்கா அவன்?
அவன் தலைவன் கிட்ட நடந்ததை சொல்லுவான். இனிமே நாம 2 பேரும் சேர்ந்து போற ஆபத்து யாருக்கும் தெரியாம என் பின்தொடர்ந்து வா. நாம தேடிக்கிட்டு இருக்கிற ஆளு தென்பட்டா கூட ஆத்திரத்துல என்ன காட்டி கொடுத்துடாத. கொலை செய்யப்பட்டவங்களுடைய மகன் கொல்ல வந்துட்டு இருக்கானா? ஆமாங்க, அவ பேரு பாபு. உங்களை அடையாளம் காட்டி கொடுக்க கூடவே ஒரு நாய். துப்பாக்கி சுடுறதுல அவனும், துப்பு கொடுக்கறதுல அந்த நாயும் ரொம்ப கட்டிக்காரங்களா தெரியுது. உங்க உயிரை காப்பாத்தீங்க எஜமா, உங்க உயிரை. பாபு, கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களா? டேய், நாயோட வர்ற என் எதிரி எங்க இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு இங்கே கொண்டுட்டு வரணும். போங்க போங்க. ஓகேவா? இப்ப நான் உண்மையை சொல்றேம்மா. தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றிட்டு வர வரைக்கும் உன்னை என்னுடைய பாதுகாப்புல ஒப்படைச்சிட்டு போனா, இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா எங்க நீ அவனை தேடி ஓடிடுவோன்னு பயந்துதான் இத்தனை நாளா உண்மையை சொல்லாம மறைச்சேன். நல்லதோ கெட்டதோ அவரோட பங்கு எடுத்துக்கிறதுக்காக தான் நான் புறப்படுறேன். என்ன தடுக்காதீங்க. நான் உன்னை போக விட மாட்டேன். தயவு செய்து நான் சொல்றதை கேளுமா. என் மேல வச்சிருக்க பாசத்தை நினைச்சா அழகுதா சிரிக்கிறதான்னு தெரியல. உங்க விருப்பப்படியே அவர் வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். கொஞ்சம் மன நிம்மதிக்காக கோயில் வரைக்கும் போயிட்டு வரையா. கோயிலுக்கு தானப்பா, இரு நான் வரேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் அவரை தேடி போறேன். திரும்பி வந்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா எங்க ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை பண்ணீங்க. நான் வரையா. சர்பத், எனக்கு ஒரு சர்பத் கொடுப்பா. எனக்கு புகை பிடிக்காதுங்க. இந்தாங்க சர்பத், 2 முட்டை கொடுங்க. தக்காளி இருக்கா? தக்காளி அழுகி போயிருக்கு, அதாங்க வேணும், கொடுங்க. காரமா இருக்கிற மிளகா இருந்தா கொடுங்க. மிளகாங்கிறது காரமா தான் இருக்கான். அப்படியாங்க? அதான் கொடுங்க. ஒரு அடிதான் கொடுத்தீங்க, அந்த வஸ்து அது கம்பெனிட்டானுங்களே. எதுக்கு நீங்க தாக்கதியா போங்க. ஏன் வழியில நிக்கிற? உன்னை பார்க்க. எதுக்கு? சர்பத்து கடையில எங்க ஆள அடிச்சிட்டியாம? ஆமா. அவ்வளவு பலசாலியா? பார்க்கணுமா? ஆமா.
தூக்குறியடா கோழ. என் உயிரை காப்பாத்தின நீங்க. நான் இந்த முட்டாள்களுக்கெல்லாம் தலைவன். என் ஆளு ஒருத்தனை அடிச்சுட்டதா கேள்விப்பட்டேன். அதான் இவங்களெல்லாம் அனுப்பி உன் பலத்தை பரிசோதிக்க சொன்னேன். குதிரை ஏன் பாக்குற? குதிரை நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். அது இருக்கட்டும், என்ன உங்க சுடும்போது ஏன் தடுத்தீங்க? நீ எனக்கு தேவை. நானா? என்ன யோசிக்கிற? போயிட்டு வா. ராமு, இவன் தான் அப்பா அம்மாவை கொண்டவனா? அதனால்தான் ஆத்திரத்தை அடக்க முடியாம மண்ணை கிளறியா? உனக்கு இருக்கிற ஆத்திரம் எனக்கு இல்லையா என்ன? உன்னை மாதிரி நானும் ஆத்திரப்பட்டா 2 பேரும் சேர்ந்து ஆபத்துல மாட்டிக்குவோம். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் உணர்ச்சி வசப்படாம இரு. சரி சரி, நான் உன் கூட போறேன். யாருக்குமே தெரியாம என் பின்தொடர்ந்து வா. என்ன எதுக்காக தேவைன்னு சொன்னீங்க? சொல்றேன். யார் நீ? பணத்துக்காக எதையும் செய்யறவன். பேர் கோபு. கோபு? கோபு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். என் எதிரியை ஒழிக்கணும். ஏன் சிரிக்கிற? இத்தனை பேர் இருக்கும் போது என்ன வச்சுதான் உன் எதிரியை கொள்ளணுமா? போலீஸ் எங்களை தேடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ஓ அப்படியா? யாரா? என் உயிர் நண்பன் ஜானியை கொன்னு பழி தீர்த்துட்டு இப்ப என்ன கொல்ல வந்துகிட்டு இருக்கான். பேரு பாபு. மற்றது விவரமா சொல்றேன். வா போலாம். யார் பாபு? நான் கோபு. ஏன் போய் சொல்றீங்க? அப்பா அம்மாவை கொண்டவனை பழி வாங்க போறேன்னு சொல்லாம கொள்ளாம என்ன விட்டுட்டு வந்துட்டீங்களே. இப்ப எதுக்காக என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க? எங்க ராமு? யார் அந்த ராமு? இவரோட நாய்ங்க. அதுக்கு என்ன நல்லா தெரியும். நான் யாவது பேயாவது. நான் உன்னை பார்த்ததே கிடையாது. யார் நீ? இந்த பொண்ணு சொல்றதை வச்சு நீங்க எல்லாரும் என் மேல சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சந்தேகம் தெளிஞ்ச பிறகு திருப்பி கொடுத்தா போதும். அப்படியே செய்யறேன் பாபு. கோபு. கோபு. பாபு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க. அதான் குழம்பிட்டேன். நான் வரேங்க. டேய், அவளை எடுத்துட்டு வந்தா. நான் நினைச்ச நீங்க சொல்லிட்டீங்க. நீ பலையாள் தான் பாபு. ஓ கோபு கோபு. எடுத்துட்டு வந்தா. எதுக்கு இவ்வளவு நாய்கள் பாக்குறியா? அந்த பாபு நாயோட வந்தான்னா கடிச்சு கொதறதுக்கு தான். பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கீங்க. எதிரி எறும்பா இருந்தாலும் எச்சரிக்கையா தானே இருக்கணும். ஏன்னா ஒரு எறும்புக்கு யானையை வெட்டுற சக்தியே இருக்கு இல்லையா? நீங்க ரொம்ப புத்திசாலி. இல்லைன்னா போலீஸுக்கு சிக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு காலம் தள்ள முடியுமா பாபு? கோபு. ஓ கோபு. எப்போ எதிரியோட சிந்தனையிலே இருக்கிறேன்னா அதனால அந்த பேரே ஞாபகத்துக்கு வருது. வா போலாம். பாபு. கோபு. ஓ கோபு, உட்கார். குடிப்பழக்கம் இல்ல. ரொம்ப நல்ல பழக்கம். இந்த பழத்தையாவது சாப்பிடு. கோபு, அந்த பாபு என்ன பழிவாங்க அலைகிற காரணம் உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது? சொல்றேன் கேள். சொல்லுங்க. மருதமலை அடிவாரத்துல தனியா ஒரு வீடு. அங்கேதான் குடியிருந்தா எங்களை மோசம் பண்ண கந்தசாமி.
தேடி கண்டுபிடிச்சு நாங்க இங்க போனப்போ மகன் நடத்த போற 60ஆம் கல்யாணத்தை பத்தி அப்பனும் ஆத்தாளும் கொஞ்ச நஞ்ச கற்பனை இல்லை. கேட்டுக்கிட்டு இருக்கியா? ரொம்ப கவனமா. அதானே, எங்களை பார்த்ததும் கந்தசாமி கதி கலங்கிட்டான். அவன் பொண்டாட்டி கவலை பிடிச்சா. அந்த வயசுலயும் அவ எப்படி இருந்தா தெரியுமா? உன் வயசுல ஒரு பிள்ளைக்கு தாயின்னு சத்தியம் பண்ணி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. கைய வச்சா காரியம் கெட்டுடுமேன்னு விட்டுட்டேன். கவனிக்கிறியா? ரொம்ப முக்கியமான கட்டமாச்சே. கொள்ளையடிச்ச பொருளை கேட்டு பார்த்தோம், கொடுக்க முடியாதுன்னுட்டான். கீழே தள்ளி இடுப்புக்கும் கீழே விட்டான் ஒரு உத ஜானி. இந்த அனல்ல விழுந்த புழு துடிக்குமே, அப்படி துடிச்சான் அவன். நானும் அவளை அணுவா சித்திரவதை பண்ணேன். அலறி துடிச்சா இதே கத்தியால. இந்த சம்பவத்தை கேட்டதும் உனக்கு என்ன தோணுது? அப்போ நான் உங்க கூட இல்லையேன்னு தோணுது. இருந்திருந்தா 2 பேரையும் விதவிதமா சித்திரவதை பண்ணி வேடிக்கை பார்த்திருப்பேன். எந்த 2 பேரை சொல்றேன்? இறந்த அந்த 2 பேரை தான். அதானே பார்த்தேன். கோபு, உன்னை நான் நம்புறேன். முதல்ல நம்பல, இப்ப எப்படி நம்புறீங்க? ஓ அதுவா, அந்த பொண்ணு உன்னை பாபுன்னு கூப்பிட்டதும் பழிவாங்க வந்தவன் வேஷம் போடுறியோன்னு சந்தேகப்பட்டேன். அந்த கந்தசாமியையும் அவன் மனைவியையும் நாங்க செஞ்ச கொடுமைய அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்ததும் சந்தேகம் தீர்ந்து போச்சு. பெத்தவங்க சித்திரவதை செய்யப்பட்டதை எந்த புள்ளையும் பொறுமையா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். கோழையா இருந்தா அழுவான், வீரனா இருந்தா போராடுவான். நீ எதுவுமே இல்லாம கல்லு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்த. அதை வச்சே முடிவு பண்ணிட்டேன், நீ பாபு இல்ல கோபுதான். ரொம்ப நன்றி. முதல்ல ஓய்வு எடுத்துக்க, அப்புறம் வேலை. ஓகே, பாய். அம்மா, அம்மா. நான் வரேன். என்ன இதெல்லாம்? உன் செய்கை எனக்கு பிடிக்கல. காரணம்? நான் அவளை விரும்புறேன். கொண்டு வர சொன்னதே எனக்காகத்தான். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு. எனக்கு பணம் தேவையில்லை, வேண்டியது அவதான். எதிரி சாகனுங்கிற காரணத்துக்காக இன்பத்தையே விட்டு கொடுக்கிறேன். காரியத்தை முடி. அதுக்கும் அவ தேவை. எப்படி? என்னை பார்த்ததும் பாபுன்னு கூப்பிட்டா நான் பாபு மாதிரி இருக்கிறேன்னு வேற சொன்னா. ஆமா ஆமா, அதை பயன்படுத்தி நான் பாபு மாதிரியே நடிச்சு அவ எங்க இருக்கிறாங்க விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா வேலை ரொம்ப சுலபம். கோபு, நல்ல யோசனை தான், அப்படியே செய். ஏய், எஸ் பாஸ். உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாம் வாங்க. அதனால்தான் கோப்புன்னு சொன்னேன். அப்படியா? நடிப்பு பிரமாதம். விஷயம் வெற்றி. வெற்றி அடைஞ்சிட்ட. பாபு இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்ட. அப்படி நான் இப்பவே புறப்படுது. டேய், இந்தா. என் பரிசு தயாரா இருக்கும். அவனோட வரும்போது நீங்க எச்சரிக்கை இருப்பீங்களான்னு பார்த்தேன். டேய், எல்லாரும் போய் மறைச்சுங்கடா. பாபு வந்தோட பட்டு பட்டு சுட்டு தள்ளிடுங்க. கரெக்ட். டேய், பாபுவை மாத்திரம் இல்லடா, கோபுவையும் சேர்த்து சுட்டு தள்ளுங்க. ஓகே? ஓகேப்பா.
என் பரிசை கொடு. கொடுக்கிறேன். முதல்ல அவனை இங்க கொண்டு வா. முதல்ல என் பரிசை கொடு, அப்புறம் அவனை கொண்டு வர்றேன். சந்தேகமா? இல்ல, எச்சரிக்கையா இருக்க நினைக்கிறேன். அவனை இங்க கொண்டு வா. பாபு கோபு ரெண்டுமே நான் தான்டா. போறா கீழே. புடிச்சு கொண்டாங்க அவனை. ரெட்ட வேட நடிப்புக்காக உனக்கு அருமையான விருந்து கொடுக்க போறேன். என்ன தெரியுமா? உன் கண்ணு முன்னாலே உன் காதலிய
ராமு வருவான், நான் தொடர்ந்து போறேன். மகனே, நீ வந்துட்டியாப்பா? பாபு உன்னை அனுப்பிச்சு வச்சானா? ஆமாம்மா. என்ன தெரியலையாமா? நான் பாபு. பாபு பாபுமா, நீ சொன்னபடி என் மகனை கொண்டு வந்துட்டியப்பா. எனக்கு கொல்லி வைக்க நீ போன காரியம் முடிஞ்சுச்சாப்பா? முடியலன்னா நிச்சயம் முடிஞ்சிருப்பா, நிச்சயம். உன் தாய்க்கு கொள்ளி வைக்க வரைக்கும் நான் உன்னை கொல்ல மாட்டேன். போடா. கொல்லி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதை தெய்வமே நிறைவேற்றிச்சு. மகனை தான் கொல்ல போறேன்னு தெரியாம என்ன வாழ்த்துட்டீங்க. இப்போ உங்க மகன் தெரிஞ்சு நான் கொல்ல போறேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடுங்க. அந்த பாபு வரா, விடாதவனே.
ராமு 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 நல்ல சமயத்துல வந்து காப்பாத்திட்டேன் ராமு. என் தாய் மீது செய்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன் ராமு, நிறைவேற்றிட்டேன். பாபு பாபு உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? பாபு, இந்த பாவிதான் என்னையும் அடைச்சு வச்சுட்டான். தங்கச்சியும் ராமும் தான் என்னை காப்பாத்தினாங்க. இவங்க ஆட்களை எல்லாம் அடைச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடியாந்துட்டோம். அப்படியா? பாபு பாபு, உடனே கல்யாணம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். உடனே கல்யாணம், புறப்படுங்க. முடியாது. 2 கொலைகள் செஞ்சதுக்காக நான் போலீஸ்ல சென்னடைய போறேன். அவசியம் இல்ல பாபு. இவனையும் ஜானியையும் உயிரோடவோ பணமாவோ பிடிச்சு கொடுத்தா பரிசுன்னு போலீஸ்ல அறிவிச்சிருக்காங்க. அதை காட்டுறது தான் ஓடி வந்தேன். பார். அம்மா, பாபு, நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி என்கிட்டயே திரும்ப வந்து சேர்ந்துட்டேன். உன்னை என் மகனா ஏத்துக்கிட்டு என் ஆஸ்தி பூரா உன் பேருக்கே எழுதி வச்சுட்டேன். வாங்கி. இதெல்லாம் எதுக்குங்க? வாங்கிக்கப்பா.